Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பாத்தீங்கன்னா குயிக்கா ஒரு காலிஃப்ளவர் சாதம். நமக்கு சாதம் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல இந்த சாதத்தை பண்ணிடலாம். பெரியவங்க வந்து சின்னவங்க வந்து எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். காலிஃப்ளவர் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமா பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, ஒரு கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். நான் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். இதில் நான் ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் வதங்கிடுச்சு. நான் இப்போ காலிஃப்ளவர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் ஓரளவுக்கு வந்துச்சு. இந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இதோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவு ஊற்றிருக்கேன். இப்போ மறுபடியும் மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எண்ணெய் பிரியாணி அளவுக்கு நல்லா நமக்கு கொதிக்க வச்சாச்சு. இப்போ இதில் நான் சாதம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த உப்பு காரம் சாதத்தில் நல்லா பிடிக்கும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக இதில் மல்லி இலை போட்டு இறக்கணும். நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் ரெடிங்க. இப்போ பாருங்கள், நாம் செஞ்ச இந்த காலிஃப்ளவர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு சிப்ஸ் இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.